ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். முரசொலி வெளியிட்டுள்ள செய்தியில், சுமாரான நடிகரான விஜய் நீண்ட காலத்துக்கு சினிமாவில் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதால் அரசியலில் காலடி எடுத்து வைக்கிறார் என்றும், போராட்டம் பொதுக்கூட்டம் என்றாலே அலர்ஜியாகும் ஹீரோ அவ்வப்போது பனையூர் வீட்டு ஜன்னலில் இருந்து தலையை மட்டும் நீட்டினாலும் அவர் சினிமாவை விட உணர்ச்சிகரமாக நடித்து மக்களின் வாக்குகளை பெற்று முதலமைச்சராகி விடுகிறார். ஆனால் அதற்கு பின்னால் விஜய் ஒரு ஹீரோ அல்ல, ஜீரோ தான் என்று மக்கள் உணர்ந்து விடுவதுதான் கிளைமேக்ஸ் எனவும் தெரிவித்துள்ளது. படத்தின் ஹீரோ விஜய் தான் என்றாலும் ஃபைனான்சியர் ஆதவ் அர்ஜுனா தான் அதிகம் வசனங்கள் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் விஜய்க்கு இந்த படத்தில் வசனமே கிடையாதோ என்று நினைக்கும் போது வாயை திறந்து வசனம் பேசுகிறார். கைத்தட்டலாம் என்று ஆடியன்ஸ் நினைக்கும் போது அத்தனையும் பீப் சவுண்டு விடும் அளவுக்கு ஆபாச வசனங்கள். 9 to 5 கால் ஷீட்டில் நடித்திருக்கும் விஜய் அவ்வப்போது ரீல்ஸ் கண்டென்ட்டுகளை தந்துவிட்டு காணாமல் போய்விடுகிறார். படத்தில் மெயின் வில்லன் என்று சொல்லப்படும் டெல்லி வில்லன் வரும் காட்சியில் எல்லாம் ஹீரோ விஜய் அவர் பெயரையே சொல்லாமல் பம்மி பதுங்குவது நல்ல காமெடி என்று முரசொலி விமர்சித்துள்ளது. படத்தில் புசி ஆனந்த், ராஜ்மோகன், நிர்மல்குமார், கீர்த்தனா என்று ஏராளமான துணை நடிகர்கள். போதாக்குறைக்கு பக்கத்து தியேட்டரில் ஓடும் அதிமுக சினிமாவிலிருந்தும் ஏராளமான துணை நடிகர்களை இழுத்து வந்து நடிக்க வைத்திருக்கிறார்கள். ஜால்ரா என்ற ஒரே ஒரு இசைக்கருவியை படம் முழுவதும் பயன்படுத்தியிருப்பது உலக சினிமாவில் புதுமை. படத்தின் துணை நடிகர்களும் அடுத்த தியேட்டரிலிருந்து இழுத்து வரப்பட்ட துணை நடிகர்களும் ஜால்ராவை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அவ்வப்போது பிரபல ஊடகவியலாளர்களும் இந்த இசைக்கருவியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். படத்தின் சிறப்பு அம்சமே ஒளிப்பதிவுதான். கேமரா இருந்தாலும் துணை நடிகர்கள் எல்லோரும் ஆளுக்கொரு செல்போனுடன் தங்களை தாங்களே வீடியோ எடுத்துக்கொண்டே நடித்திருக்கிறார்கள். திடீரென்று துணை நடிகர்கள் ஸ்க்ரீனை விட்டு இறங்கி தியேட்டரிலும் ரீல்ஸ் எடுக்கிறார்கள். படத்தில் ஒரே ஒரு பாட்டு, ஓடு 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 என்ற அந்த பாடலை ஹீரோ விஜய் பாடும்போது அவர் தலைவா ரிலீஸின் போது ஜெயலலிதாவை பார்த்து ஓடியது, கரூரில் பின்னங்கால் பிடரியில் தெரிக்க ஓடியது, டெல்லியில் பத்திரிகையாளர்களை பார்த்து ஓடியது ஆகிய காட்சிகள் பின்னணியில் ஓடுகின்றன. மக்களும் தியேட்டரை விட்டு ஓடுவதுதான் கிளைமேக்ஸ் என்று முரசொலி விமர்சித்துள்ளது. மொத்தத்தில் தெரியாமல் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பதுதான் ஜனநாயகன் கதை என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.